எல்லோருக்கும் வணக்கம். வீக்கெண்ட் ரொம்ப சந்தோஷமா வரப்போகுது நண்பர்களே. ஏன் அப்படின்னா மறுபடியும் கரடிகளுக்கு டிமிக்கி கொடுத்து விட்டு நம்ம ஷேர் மார்க்கெட் மைனஸ்ல இருந்து மறுபடியும் ஏறி பாசிட்டிவ்ல 66 பாயிண்ட் பாசிட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருக்கு. இன்னைக்கு ஷேர் மார்க்கெட்னுடைய ஹைலைட்டே பிஎம்எல் ஷேர் வாவ் அப்படின்ற மாதிரி 16% ஏறி இருக்காங்க. இதெல்லாம் ரொம்ப ஸ்டாண்டர்டான கம்பெனி நண்பர்களே. இதெல்லாம் பெரிய ஆளுங்க நிறைய பேர் இதை வாங்கி வச்சுக்கிட்டு அப்படியே லைஃப் லாங் ஹோல்டு பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அப்பேற்பட்ட பெரிய ஆளுக்கு இன்னைக்கு அல்வா கொடுத்த மாதிரி பிளஸ் 16 பாயிண்ட் இன்னைக்கு பிஎம்எல் ஏறி இருக்கு. உண்மையிலேயே இது ஒரு சிறப்பான சம்பவம். டிசிஐ எக்ஸ்பிரஸ்னு ஒரு ஷேர் ஒன்று பார்த்துக்கிட்டு இருந்தேன். வாய் இருந்தால் வாயை திறந்து தயவுசெய்து சொல்லிருங்களேன் ப்ளீஸ் அப்படின்னு நான் இந்த ஷேர்கிட்ட மன்றாடி கேட்டுக்கிட்டு இருக்கேன். அதாவது இவனுடைய பழைய ஹை வந்து ஆல்மோஸ்ட் 2400 ரூபா. சமீபத்தில் இவன் ஒரு குறிப்பிட்ட லோவுக்கு கீழே போக மாட்டேங்கிறான். அந்த லோலேருந்து மேல் நோக்கி ஏறதுக்கு பார்த்துக்கிட்டு இருக்கான். இப்படியே தொடர்ந்து மேல் நோக்கி ஏறுமா அல்லது இப்படியே இருக்குமா அல்லது இப்படியே கீழே இறங்குமா அப்படின்றது உன் வாயை திறந்து நீ சொல்லிட்டீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த டிசிஐ எக்ஸ்பிரஸ் தற்போது சப்போர்ட் எடுத்திருக்கான். இப்படியே பில்டப் ஆகி மேலே வந்துடுச்சுன்னா ரொம்ப சந்தோஷம். நண்பர்களே, 2 முக்கியமான நியூஸ் இருக்கு. கோல்டு பிரைஸ் வந்து மறுபடியும் ஒரு மாசம் லோலியே தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். இந்த மாசத்துல இப்போ எடுத்து பார்த்தோம்னா இப்போ நடக்கிறதா லோ பிரைஸாகவே இருக்கு கோல்டு பிரைஸ். இந்த சமயத்தில் இவன் எப்போ சப்போர்ட் எடுத்து மேல் நோக்கி வருவான்னு தெரியல. நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் அமெரிக்க ஷேர் மார்க்கெட் தான் மதர் ஆஃப் ஷேர் மார்க்கெட். அவன் ஏறுறது இறங்குறத பொறுத்து தான் உலகத்தில் மற்ற ஷேர் மார்க்கெட்டுகள் இருக்கும் அப்படின்றது நம்மளுக்கு நல்லாவே தெரியும். இந்த சமயத்தில் வந்து அதே அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பொருளாதாரமும் அவங்களுடைய டாலர்னுடைய வீக்னஸ் அல்லது அவங்களுடைய ஸ்ட்ராங்னஸ் பொறுத்து தான் இந்த தங்கம் விலையும் ஏறி இறங்கிட்டு இருக்கு. ஸோ இப்போதைக்கு தங்கம் விலை ஏன் இன்னுமே டவுனாக இருக்குது அப்படின்னா அமெரிக்கா அங்கே யூஎஸில் அவங்களோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைக்க மாட்டேன்றாங்க. ஸோ அவங்க எப்படி இருந்தாலும் ஒரு கட்டத்தில் குறைச்சி தான் ஆகணும். மேபி இந்த வருஷத்துலையோ அல்லது அடுத்த வருஷத்துலையோ கோல்டு மறுபடி திரும்பி ஏற வாய்ப்புள்ளதாக தான் நான் பார்க்குறேன். ஷேர் மார்க்கெட்டில் நடக்கிறத பார்த்தா பெரிய ஜண்டு பாம் எடுத்துகிட்டு வந்து தலைக்கு 2 பக்கத்துலையும் தேய்ச்சி நம்ம உட்காந்துக்க வேண்டியது தான். அதாவது நல்ல லாபம் பண்ணக்கூடிய ஷேர் விப்ரோ, நஷ்டம் பண்ணி கொண்டு இருக்கக்கூடிய ஷேர் பேடிஎம். ஆனால் கடந்த ஒரு மாசத்துல இந்த பேடிஎம்னுடைய ரிசல்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25% பக்கம் லாபம் அப்படின்றது ஏறி வந்திருக்கான். அதுவே விப்ரோவை எடுத்து பார்த்தோம்னா வெறும் 4% தான் லாபம். பட் இருந்தாலும் நம்ம பார்க்குற மாதிரி இருந்தால் எல்லாமே தான் பார்த்தாகணும். இதனுடைய ஒரு வருஷம் ரிட்டர்ன் என்னன்னு பார்த்தீங்கன்னா 22% லாபம். இவங்களுடைய ஒரு வருஷம் லிஸ்டம் லாபம் அப்படின்றது 52% கும்பா. ஸோ என்னதான் இந்த மாதிரி நஷ்டம் அடையக்கூடிய கம்பெனிகள் நம்மளை டெம்ப்ட் பண்ணுற மாதிரி இருந்தாலும் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு லாபம் செய்யக்கூடிய கம்பெனியாக வாங்கும் பொழுது அவன் என்னைக்காவது கீழே இருந்தாலும் திடீர்னு ஏதாவது ஒரு கட்டத்தில் சுதாரித்து மேலே வந்துடுவான் அப்படின்றது என்னுடைய கருத்து. நண்பர்களை, சீக்கிரமாக சம்பாதிக்கக்கூடிய வழிகள் இருக்கக்கூடிய இந்த ஐபிஓ, ரைட்ஸு, போனஸ் இது போன்ற நிறைய ஷேர்களுடைய நியூஸ் நம்ம ஏற்கனவே பார்த்ததா, எதுவும் புதுசாக என் கண்ணுக்கு தெரியல. இதில் இந்த ஐஎக்ஸிகோ ஐபிஓ வந்து க்ளோஸ் ஆயிடுச்சு. அதனுடைய அலாட்மெண்ட்டினுடைய டீட்டெயில் இப்போ தெரிஞ்சிருக்கணும். இதெல்லாம் எப்படி ஒரு 20% மேலேயாவது அடுத்த வருஷத்துல அடுத்த வாரத்தில் லிஸ்டிங் கெயின் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா சொல்லிட்டு இருக்காங்க. கிரே மார்க்கெட் பிரீமியம்ல காட்டுது. ஸோ அந்த வகையில் யாருக்காவது ஐஎக்ஸிகோ ஐபி அலாட்மெண்ட் ஆயிருந்துன்னா கமெண்ட்ல போடுங்க. இந்த வாரம் வீக்கெண்டில் ஒரு சந்தோஷம் கிடைக்கும். நண்பர்களே, ஒரு கம்பெனி எவ்வளவு சேல்ஸ் பண்ணுது, எவ்வளவு லாபம் பண்ணுது அப்படின்றத ரொம்ப முக்கியம். இருந்தாலும் ஷேர் மார்க்கெட்டில் வந்து ஒரு மதிப்பும் மரியாதையும் வேணும்னா அது ஒரு மிகப்பெரிய மார்க்கெட் கேபிட்டலாக இருக்கக்கூடிய கம்பெனியாக இருந்ததுன்னா அதுக்கு ஒரு மதிப்பும் மரியாதையும் கிடைக்கும். இப்போ நீங்கள் மாருதி சுசுகி எடுத்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய மார்க்கெட் கேபிட்டல் இருக்கிறதுலே அதிகம், 4 லட்சம் கோடி அப்படின்றது அவங்களுடைய மார்க்கெட் கேபிட்டல். இதுவே நீங்கள் டாடா மோட்டர் எடுத்து பார்த்தீங்கன்னாலும் சரி, மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா எடுத்து பார்த்தீங்கன்னாலும் சரி, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக 2க்கும் க்ளோஸாக ஒரு மேட்ச் போயிட்டு இருக்கு. அதாவது டாடா மோட்டர் 100 ரூபாயிலிருந்து 1000 ரூபா வந்தோடனே என்னாச்சு, டபக்குன்னு 3,64,000 கோடி அதனுடைய மார்க்கெட் கேபிட்டல் ஆகி பெருமை மிகுந்த 2வது இடத்துல இருக்கு ஆட்டோ கம்பெனிஸ்ல. இப்போ இந்த மஹிந்திரா அண்ட் மஹிந்திராவும் சலைச்சவன் இல்லை, இவனும் நல்லா கீழிருந்து மேலே ஏறி வந்தவன் தான். இவனும் மார்க்கெட் கேபிட்டல் அப்படின்னு பார்க்கும்பொழுது 3,63,000 கோடியா இருக்கு. ஸோ எம்என்டம்க்கு டாடா மோட்டருக்கு இடையில சரியான போட்டியாக இருக்குது. யார் நல்லா கிளியராக வின்னிங்கில் வருவாங்க அப்படின்றது இன்னும் 2-3 மாதத்தில் தெரிஞ்சிடும். நண்பர்களே, 2 கம்பெனி இவனும் நஷ்டத்திலிருந்து லாபத்துக்கு வந்த கம்பெனி, எம்டர்டெக்கும் நஷ்டத்திலிருந்து லாபத்துக்கு வந்த கம்பெனி. அப்போ இந்த ஜுனைப்பர் ஹோட்டலில் வந்து எது ஒரு அட்ராக்டிவ் பாயிண்டாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நஷ்டம் பண்ணிக்கொண்டே இருந்த கம்பெனி இப்போ லாபத்தில் ரிப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கா. இதில் முதலீட்டாளர்கள் பெரிய ஆளுங்க யாராவது இருக்காங்களா அப்படின்னு பார்த்தா எஃப்ஐஎஸ்டிஎஸ்னுடைய ஹோல்டிங்லாம் இருக்குது. அதே மாதிரி எம்டார் டெக்னுடைய P&L அப்படின்றது பார்த்தோம்னா அதுவும் ஒரு நஷ்டம் அடையக்கூடிய கம்பெனியாக இருந்து இப்போ லாபம் பண்ணியிருக்கான். இப்போ என்ன ஒரு தலைவலி அப்படின்னா
இந்த 2 ஷேர்களும் லோ ரேட்ல இருந்து ஏறுமா இல்ல இறங்குமா அப்படின்றத கண்டுபிடிக்க வேண்டிய தலைவலியா இருக்கு. இப்போ இந்த ஜுனைபர் ஹோட்டல் அப்படின்றது பார்த்தோம்னா அவன் லிஸ்டிங் ஆனதுல இருந்து ஆல்மோஸ்ட் 400 ரூபாயிலிருந்து 540 வரைக்கும் போயிருக்கான். மறுபடியும் அவன் எந்த இடத்துல ஆரம்பிச்சு சப்போர்ட் எடுத்தானோ அதே இடத்துல ஒரு 10 நாளைக்கு முன்னாடி வந்து சப்போர்ட் எடுத்திருக்கான். அப்ப இந்த ஷேர் மறுபடியும் மேல் நோக்கி 540 வருமா அப்படின்ற ஒரு கேள்வி வருது. ஐடிசி ஷேர் கூட தோத்து போயிருந்தே. அந்த ஐடிசி ஷேர் கூட வந்து இந்த எம்டார் டெக் ஷேர் கிட்ட தான் பொறுமைனா என்ன அப்படின்னு கத்துக்கணும் போல. அதாவது இந்த எம்டார் டெக் அப்படின்ற ஷேர் வந்து பிப்ரவரி மாசத்திலிருந்து அவன் ஒரு குறிப்பிட்ட சப்போர்ட்லயே இருக்கான். எத்தனை மாசமா இருக்கான்? ஆல்மோஸ்ட் 4 மாசமா இருக்கான். இந்த 4 மாசத்துல சப்போர்ட்லயே இருக்கிறதுக்கு பதுவா கொஞ்சோண்டு அப்படியே மேல் நோக்கி வர்ற மாதிரி ஒரு லாபத்தை காமிச்சான்னா மிகப்பெரிய ஒரு பொட்டன்ஷியல் அப்படின்றது இருக்கு. 1800 ரூபா அப்படின்றது ஒரு பாட்டம் லெவல்ல இருக்கு. இந்த ஷேரினுடைய பிரைஸ் பேட்டர்ன் ஹைக்கு போகணும் அப்படின்னா 2800 ஆல்மோஸ்ட் ஒரு ஷேருக்கு 1000 ரூபாய் மேல் நோக்கி ஏறக்கூடிய பொட்டன்ஷியல் அப்படின்றது இருக்கு. இருந்தாலும் அந்த பொட்டன்ஷியல்லாம் காலில் எட்டி வச்சுட்டு 4 மாசமா படுத்து தூங்கி ஐடிசி ஷேருக்கே டஃப் கொடுத்துக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த 2 ஷேர் எப்போ சப்போர்ட்டை நல்லா ஸ்ட்ராங்காக எடுத்து மேலே ஏறுவான்னு தெரியல. மேலே ஏறினா இந்த ஷேரை வச்சிருக்கிறவங்களுக்கெல்லாம் பாவம் கொஞ்சமாவது சந்தோஷம் வரும். ஆனாடா யாராவது இந்த இஐஹெச் அசோசியேட்டட் ஹோட்டல் ஷேர்ஸ் யாராவது வச்சிருக்கீங்களா? அந்த போனஸ் ரிலேட்டடான சமீபத்திய நியூஸ்னால இவன் என்ன பண்ணிட்டா பாருங்க, 5 நாள்ல 12% ஏறிட்டான். இன்னைக்கு ஒரே நாள் என்ன பண்ணியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 7% ஏறி இருக்காங்க. ஸோ ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, ஒரு ஷேருக்கு ஒரு ஷேர் போனஸ் கொடுக்குறாங்க. ஸோ இவங்களுடைய போர்டு வந்து ஒரு ஷேர் வச்சிருந்தா ஒரு ஷேர் போனஸ் கொடுத்துடலாம் அப்படின்றத அப்டேட் பண்ணங்காட்டி இந்த ஷேர் இன்னைக்கு 7% ஏறிட்டான். உண்மையிலேயே ராத்திரியோட ராத்திரியே உங்களுக்கு ஒரு சந்தோஷமான செய்தி தான். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த கனரா பேங்க்ல ஒரு ஷேருக்கு 3 ரூபாய் 22 பைசா டிவிடெண்ட் அப்படின்றது கொடுக்குறாங்க. இதுல ஒரு பிரச்சனை என்ன ஆச்சுன்னா, இவங்க ஃபேஸ் வேல்யூ பிரிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பல்கா 15 ரூபாய்ன்னு நினைக்கிறேன் அவ்வளவு டிவிடெண்ட் வர்ற மாதிரி இருந்தது. கடைசியில் பார்த்தா அது ஃபேஸ் வேல்யூக்கு முன்னாடி சொல்லியிருந்தோம். அப்போ ஃபேஸ் வேல்யூ பிரிக்கும் போது அப்போ ஒரு ஷேருக்கு 3 ரூபாய் 22 பைசா தானே அப்படின்ற மாதிரி எல்லா வெப்சைட்ஸ்லையும் அப்டேட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து எல்லாத்துக்கும் ஒரு கிளாரிட்டி கிடைச்சிருச்சு, ஒரு ஷேருக்கு 3 ரூபாய் 22 பைசா தான் டிவிடெண்ட்னு. அந்த டிவிடெண்டுடைய எக்ஸ்டேட் ரெக்கார்ட் டேட் இன்னைக்கு. ரெக்கார்ட் டேட் 17 ஜூன். ரொம்ப பெரிய மனசுங்க உங்களுக்கு அப்படின்ற மாதிரி இந்த ஏடிஜிஎல் 25 பைசா டிவிடெண்ட் கொடுத்து. நண்பர்களே, இந்த காமதேனு வெஞ்சர்ஸ் யாரோ ஒருத்தர் ஷேர் வச்சிருந்தாரு, கமெண்ட்ல வந்து என்ன பெருசா இறங்கிவிட்டானாட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருந்தாரு. உண்மையில் அங்கே என்ன நடந்திருக்குன்னா, அவங்களுடைய ஃபேஸ் வேல்யூ ஸ்பிளிட் ஆயிருக்கு. அதனால அவங்களுடைய ஸ்டாக்ஸ்னுடைய எண்ணிக்கை இன்க்ரீஸ் ஆகும். அப்படி இன்க்ரீஸ் ஆகும்பொழுது ப்ரைஸ் கம்மியாகும். அந்த டிஃபரன்ஸ்னால தான் உங்களுடைய ஹோல்டிங் வேல்யூ இன்னைக்கு திடீர்னு கம்மியாக இருந்திருக்கும். அந்த ஸ்பிளிட்டான ஷேர்ஸ் வந்த உடனே உங்களுடைய வேல்யூவேஷன் கரெக்ட் ஆகிடும். ஷேர் மார்க்கெட்டில் என்ன வச்சு ஒருத்தர் சம்பாதிக்க கூடாது, எல்லாம் ஓடிப்போ அப்படின்ற மாதிரி இந்த என்ஆர்பி பியரிங் அப்படின்ற ஒரு ஷேர் 4 மாதத்துக்கு முன்னாடியே அவன்லாம் பிரேக் அவுட் ஆகி ஒரு நல்ல நிலைமையில் இருந்தவன் தான். சரி, அதுக்கப்புறம் அவன் மேல் நோக்கி போகிற மாதிரி இருந்தால் அவனுடைய பழைய ரேட்டு 400 ரூபாயெல்லாம் இருக்குது. ஒரு ஷேருக்கு ஆல்மோஸ்ட் 70 ரூபா அவன்லாம் மனசு வச்சா மேலே ஏறி வரலாம். இல்லையா மறுபடியும் சப்போர்ட் வரட்டும், 260 ரூபா அவனுடைய சப்போர்ட், அங்கேயே அது வரட்டும். சப்போர்ட்லேருந்து மேல் நோக்கி வந்தால் அதில் ஒரு 50-100 ரூபா மேலே ஏறும். ஆனால் எதுக்குமே வழி கொடுக்காம யாருமே என்னை வச்சு சம்பாதிக்க கூடாது அப்படின்ட்டு இந்த 4 மாசமா ஒரு சின்ன லெவல்லையே அந்த கோட்டை வச்சே விளையாண்டுக்கிட்டு இருக்கான். எப்படியாவது மனசு வந்து ஒரு 400 ரூபா போயிட்டா பரவாயில்ல. எங்கிங் நண்பர்களே, எலெக்ஷனுக்கு அப்புறம் ஏகப்பட்ட ஷேர்கள் எல்லாம் மேல் நோக்கி ஏறி வந்துட்டானு. எந்த ஷேருமே ஒரு அடிவாரத்தில் இருக்கிற மாதிரி தெரியல. இந்த செஞ்சுரி பிளை அப்படின்ற ஒரு ஷேர் ஒன்று பார்த்துக்கிட்டு இருந்தேன். இவனும் அடிவாரத்திலிருந்து மேலே வந்துட்டான். ஆல்மோஸ்ட் 644 ரூபா இவனுடைய சப்போர்ட் ரேஞ்சாக இருக்கு. அந்த சப்போர்ட்டை உடச்சி கீழே வராமல் அப்படியே ஸ்ட்ராங்காக நின்று மேல் நோக்கி 699 வந்துட்டான். ஸோ நம்ம பார்க்கக்கூடிய நிறைய ஷேர்கள் சப்போர்ட்லேருந்து கொஞ்சோண்டு மேல் நோக்கி நகர்ந்த வண்ணமே உள்ளது. எதுவுமே கரெக்டாக எக்ஸாக்டாக சப்போர்ட்ல இப்போ எதுவுமே இல்லை. மோஸ்ட்லி அவனுடைய இடத்த விட்டு கொஞ்சம் நகர்ந்துட்டான். அப்போ இந்த ராக்கெட் தொடர்ந்து மேல் நோக்கி ஏறி 840 வந்துருச்சுன்னா ரொம்ப சந்தோஷம் தான். ஒரு ஷேருக்கு 150 ரூபா வரைக்கும் இதில் பொட்டன்ஷியல் இருக்கு. ஆனால் வருமா அப்படின்றதான் தெரியல. தற்சமயத்துக்கு சப்போர்ட்லேருந்து கொஞ்சம் மேல் நோக்கி நகர்ந்து வந்திருக்கான். இப்போ 2 நியூஸ் ஒன்று இருக்கு. ஆர்ச்சிட் ஃபார்மா அப்படின்றது ஒரு நல்ல அருமையான ஷேர் தான். டபக்குன்னு நல்லபடியாக லாபமெல்லாம் சம்பாரிச்சு கொடுத்துருக்கான். இப்போ 2023 கணக்கு பார்த்தோம்னா ஆர்ச்சிட் ஃபார்மா வந்து 374 ரூபா இருந்த ஷேர் இப்போ 1057 வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இதில் ஒரு நியூஸ் என்ன வருது அப்படின்னு பார்த்தா, இவங்களோட இன்வெஸ்டர் ரோட் ஷோ எல்லாம் ஷெட்யூல் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதில் ஏதாவது ஒரு பாசிட்டிவ் நியூஸ் வந்து இந்த ஷேருக்கு ஹெல்ப் பண்ணுதா இல்லையா அப்படின்றது பொறுத்து இருந்தால் பார்க்கணும்.
கிராம்ப்டன் கிரீவ்ஸ்லி ஒரு அருமையான நல்ல நியூஸ். ஆனுவல் ஜெனரல் மீட்டிங் ஜூலை 26 அப்படின்ற மாதிரி நடக்குது. வரே வாவ், இந்த ஷேர்லாம் வந்து சமீபத்தில் தான் சப்போர்ட்டில் ட்ரேட் ஆகிட்டு இருந்தான். 259 ரூபா ரேஞ்சுக்கு நல்ல ஒரு அருமையான சப்போர்ட் லெவல். 3 மாதத்தில் 259 ரூபாயிலிருந்து 426 ரூபா அவனுடைய முக்கியமான ரெசிஸ்டன்ஸ் லெவல் வந்துடுச்சு. ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸ் லெவல்லிருந்து அவன் தொடர்ந்து மேல் நோக்கி அடுத்த ரெசிஸ்டன்ஸ் போகிறானா அல்லது மேலேருந்து கீழே வரானா அப்படின்றது தெரியல. கரெக்டாக இந்த ரெசிஸ்டன்ஸ் பாயிண்டில் இப்படி ஒரு நியூஸ் வருது. ஸோ அடுத்த ஒரு 4-5 நாட்கள் அல்லது ஒரு 10 நாட்கள் இந்த ஷேரில் ஒரு மொமெண்டம் கிடைச்சதுன்னா அவனுடைய பழைய ஹையை போய் தொடக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா தான் நான் பார்க்குறேன். இன்றைய தகவல் அனைத்து உங்களுக்கு உதவியாக இருந்ததுன்னு எனக்கு சந்தோஷம் தான். ரொம்ப நன்றி, வணக்கம்.